இப்ராஹிம் நபியின் பேரிலே நீ குளிரும் சலாமத்தும் ஆகிவிடு என்று அல்லாஹ் நெருப்புக்கு உத்தரவிட்டது. அப்ப நெருப்புக்கு வளமையாக சூரியன் சொல்லக்கூடிய உஜூதை கொண்டால் ஹக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது என்பதை காட்டுறப்ப அதுக்கு குளிராக என்று சொல்ல வேணும்னா முந்தி சூடு உண்டு நிச்சயமா போச்சு. சூடு இல்லாட்டி அந்த சொல்லுக்கு அவசியம் இல்லையே. அப்ப நெருப்பு என்று சொல்லக்கூடிய விட உஜூது சுடக்கூடிய ஒரு உஜூது அதுக்கு உண்டு. அல்லாஹ் கொடுத்திருக்கிறது, அது கொடுத்து கொண்டிருக்கிறது. அது அவங்க கொடுத்து விட்டா இருந்தாலும் அவன் கழிக்க வேணாம் என்று சொன்னா கழிக்க முடியாது என்று உள்ளது கருத்து. அதே நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பாடுபட்டு மனம் கசிஞ்சு துஆ கேட்டு அதுவும் அல்லாஹ் அவைகளுக்கு பரிபூர்ணமான வெற்றி கொடுத்தது. அப்ப ரெண்டுக்கும் இடம் உண்டு என்றுள்ளதை நம்மை சுட்டி காட்டுது. அதே நேரத்தில் உலியாக்கள் அம்பியாக்களுமாக ஒப்பிட்டு பார்க்கும்போது உலியாக்கம் மாதிரி அது இப்ப சொன்னா சத்தந்தான் அந்த பேச்சு உங்களுக்கு ஏறாது. அதைப்பட்ட முறையிலே பேசிக்கொள்வதை தவிர அந்த சப்ஜெக்டுக்கு நம்ம மாறாமல் இருப்பது நல்லது. உலியாக்கம்மாரிலும் பல டிகிரியில் டிகிரியில் ஆட்கார் உண்டு, உலியாக்கம்மாரிலும் உண்டு. மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவைகளை உலகம் மறந்த ஒரு சரித்திரம் கல்லால் எரிஞ்சு கொண்டு விட்டதாக அதுவும் வாஸ்தவமான செய்தி. பொதுலாவன் சொன்னார்கள் என்று நம்ம அகில உலகத்திலே ஒரு பேச்சு நடக்குது. மைதீன் ஆண்டவர் சொன்னது ஹல்லாத கொல்லக்கூடிய நாள் நான் இருந்திருப்பானே, ஆனால் ஹல்லாதுடைய கையை பிடிச்சி நான் இழுத்து விடுவோம், இந்த கொலை வாதிக்க மாட்டாது என்று குத்துபு நாயகன் சொன்னேன் என்று மலபாரிலையும் தமிழ்நாட்டிலையும் எல்லா இடத்திலையும் ஒரு தாய்மார் கடையிலே கூட ஒரு பரபரப்பான ஒரு பேச்சு இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்றுள்ளது அதிகமான ஆக்களும் அறிந்த ஒரு விஷயம். குத்துபு நாயகன் சொல்லாமலும் இல்லை. ஆனால் அதிலே உள்ள வித்தியாசங்களும் நாளால் உள்ள கூட்டத்திலே எடுத்து பேச கொஞ்சம் கஷ்டமான சொற்கள். அல்லாஹ் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அந்த மையத்தை எழுப்பினது வாஸ்தவம். அவைகளுக்கு கும்பி இதில்லை என்று சொல்லும் போது மையத்தை எழும்பவில்லை. கும்பி இதினி என்று சொல்லும் போது மையத்தை எழும்பி விட்டது என்று இஸ்லாமிய சரித்திரம் அகில உலகம் எல்லாம் சம்மதிக்கப்பட்ட ஒரு வாஸ்தவம். அதே நேரத்தில் பொதுலாவன் நாயகம் சொன்னது எப்படி என்று கேட்டால் அல்லாஹ் மன்சூர் அவைகள் கும்பி இதினில்லா என்று சொன்னால் மையத்தை எழும்பக்கூடிய தரத்திலே அவைகள் அந்த நேரம் நிற்கவில்லை. அந்த இடத்துக்கு அல்லாஹ் மன்சூர் நின்று இருந்தால் இந்த கொலை அவங்களுக்கு பாதிச்சிருக்க மாட்டாது என்றுள்ளது வாஸ்தவம். அல்லாஹ் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அவைகளுக்கு கும்பி இதினில்லா என்று சொன்ன போது மையத்தை எழும்பவில்லை. கும்பி இதினி என்று சொல்லும் போது மையத்தை எழும்பி விட்டது. அல்லாஹ்வுடைய உத்தரவை கொண்டு அனுமதியை கொண்டு எழும்பு என்று சொன்ன போது மையத்தை எழும்பவில்லை. என்னுடைய அனுமதியை கொண்டு உத்தரவை கொண்டு எழும்பு என்று சொல்லும் போது மையத்தை எழும்பி விட்டதாக இஸ்லாமிய சரித்திரம் எல்லாரும் ஏகமுகமாக சம்மதிச்சவது வாஸ்தவம். அதே நேரத்தில் அது நடந்த வாஸ்தவம் அதுதான். குத்துபு நாயகம் என்ன சொன்னவன் என்று கேட்டால் அல்லாஹ் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அந்த நேரம் தான் நின்ற இடத்திலே நின்று கொள்ளவில்லை.
அதே நேரத்திலே அவைகள் இந்த இடத்துக்கு இந்த சொல்லி கொண்டு மையத்தை எழுப்ப முடியாது. அவர்களும் நான் இப்பொழுது நிற்கக்கூடிய இடம் நின்றிருந்தால் இந்த கொலை அவங்களுக்கு பாதிச்சிக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு மையத்தை எழும்பு என்று சொன்னால் யாருக்கும் தெரியாத்திலேயோ தெரியகத்திலேயோ ஹகீகத்திலேயோ அறிவத்திலேயோ அது தப்பு என்று சொல்லி தீர்ப்பு எழுத முடியாது. அவைகளுடைய கல்லா நடக்க வேண்டிய நேரம் அவைகளும் அல்லாஹ்வுடைய முகரபீங்களான அவுலியாக்கள்ல சேர்ந்தவர் என்பதில் சந்தேகம் இல்லை. அன்னைக்கு அல்லாஹ் மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அவைகளை சிறு கல்லால் எரிஞ்சு கொண்டு விட வேணும் என்று 27 அலிமீங்கள் பத்வா செய்யும் போது அன்னைக்கு வயசு சூஃபியினாயிருக்கக்கூடிய குத்தூதமாஜி ரஹ்மத்துல்லாஹி அவைகள் தான் ஒப்பம் போட வேணும். தலைமைதானம் உலகம் சம்மதிக்கப்பட்ட வயது சூஃபியும் சூஃபியாக்களுக்கு எல்லாருக்கும் தலைமையை தாங்கியவது. அன்னைக்கு அந்த நாட்டிலே அவைகள் முஃப்தி அவர்கள் கையொப்பம் போடாமல் இருந்த பத்வாவுக்கு வெளிவேசம் இல்லை. அந்த நேரத்திலே அவைகளும் ஆயிரங்களுடைய பத்வாவுக்கு ஒப்பம் போட்டு கொடுத்தது வாஸ்தவம். ஹிகாயத்தா போகுது, அறிவில்லைன்னு சொல்ல இல்லை. இருந்தாலும் ஆரம்பிச்சதுக்காக அவைகளுடைய அன்னைக்கு வேலைக்காரன் அடிமையோ இல்ல வேலைக்காரனோன்னு சொல்ல முடியாது. திரகாத்தனமான ஓர்மை இல்லை. ஏதோ அவைகளுடைய வேலைக்காரன் அல்லது அடிமை இரவு அவைகளுடைய கையை காலை பிடிச்சி விடும்போது கேட்டாங்களாம், நாயகமே அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அவைகளை பற்றி உள்ள அபிப்பிராயம் என்னன்னு. அப்போ ரஹ்மத்துல்லாஹி அந்த நேரம் அவனுக்கு கொடுத்த மறுபடி அவைகளுடைய வேலைக்காரனுக்கு பாப்பா அல்லாஹ் வந்து ரொம்ப எந்த பதவியிலே அல்லாஹ்வுடைய முகரபீங்களான அவுலியாக்களை சேர்ந்தவர், அதுக்கு எந்த தடையும் இல்லை. அந்த வேலைக்காரன் கேட்பாரு, வேலைக்காரனோ அடிமையோ கேட்டார்களாம், நாயகமே அப்படி இருக்கும்போது தாங்கள் ஏன் இந்த பத்வாவில கையொப்பம் போட்டியே பாப்பா தம்பி நீ கவனிக்காமல் கேட்கிறீ எல்லாரும் தூர அவைகள் கும்பி இனி என்று என்னுடைய உத்தரவை கொண்டு மையத்தை எழும்பு என்று சொல்லும் போது அவைகள் தான் அல்லாஹ் என்ற அந்த பதத்தை உபயோகம் பண்ணும் போது சரியாத்துடைய கோட்டை தைப்பணமா போயிடும். அப்ப எல்லா ஆக்களும் அந்த தாயராவிலே வராதவங்களும் நான் தான் அல்லாஹ் என்று சொல்ல போனால் தொழுகையும் நோம்பும் தக்காத்தும் ஹஜ்ஜும் எதுவுமே இல்லாமல் எல்லாம் பூகம்பத்துக்கு மணல் பறந்து போல இஸ்லாமிய சரியாத்து பறந்து போய்விடும். இத்திபாக கோட்டை தைப்பணமா போகும். நான் விதமா சங்கத்திலே தலைமை தானம் தாங்கி இருக்கும் போது நான் ஒப்பம் போடாவிட்டால் பத்துவாக்கு வெளிவேசம் இல்லை, வேல்யூ இல்லாமல் போயிடும். அதனால் நான் ஒப்பம் போட்டதில் நான் தப்புக்காரன் இல்லை. அவைகள் அன்னைக்கு சொல்லிக்கொண்டு அவைகளும் தப்புக்காரன் இல்லை என்று சொன்ன போது அந்த அடிமை கேட்டாங்களாம், நாயகமே நானும் தான் அந்த கூட்டத்திலே போனவங்க கல்லால் அறியும் கூடிய கூட்டத்திலே எனக்கு மனம் இருந்து போனதில்லை, எல்லாரும் போறாங்கன்னு நானும் தான் போனது. அவைகளை எரிஞ்சிக்கிட்டு போகும்போது ஒரு மோதுமையார் பள்ளியில வாங்கி சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் போது அவைகள் அல்லாஹ் அவர்கள் காலை கொண்டு பூமியிலே மிதித்து சொன்னார்கள், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு தஹ்த கதமி, உன்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் என்னுடைய செழிப்படிக்கு கீழே நிற்குது என்று. அப்ப ஆட்கள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் வேகமாக இருந்தாங்க. அது எதுக்காக சொன்னது என்று கேட்டாங்களாம்.
சரித்திரம் வராது, கூட குறை இருக்கலாம். அப்ப அந்த சொன்ன இடம் அல்லாது வந்து அவைகள் காலால் மிதித்த இடமும் வாங்கி வந்த பள்ளியும் அந்த முதி மேலையும் எனக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. உங்க நாயகம் தெரியும். சரி, வேற என்ன செய்யுது? ஒரு வயசாலியை கண்ட போது அந்த வயசாலியை பார்த்து இது என்னுடைய அடிமையுடைய அடிமை போகுதுன்னு சொன்னாங்களாம். அப்பவும் மக்களுக்கு ரோஷம் கூடி கூடி கொஞ்சம் மிக ரொம்ப அபாரமாக எறிஞ்சது என்று சொன்னது. அது தப்பில்ல. அந்த வயசாலி முதலாளியுடைய சம்பளத்துக்கு நிற்குது. அந்த வயசாலி யோசிக்குது, முதலாளியால் தான் ஜீவிச்சுக்கிட்டு போவது இல்லாது அல்லது எந்த விதமான ஒரு வழியும் தான் இல்லையே என்று முதலாளியை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய டிகிரியிலே வைக்கப்பட்ட ஒரு கணவன் அல்லாஹ் வந்து தான் எல்லாமே அல்லாஹ் இல்லை என்று நிற்கும்போது அந்த முதலாளி அல்லாஹ் வந்து அடிமையாக காணக்கூடிய இடத்துல இந்த வயோதிகன் முதலாளியுடைய அடிமை என்று காணும்போது தன்னுடைய அடிமையுடைய அடிமை என்று சொன்னதில் எந்த தப்பும் இல்லவாப்பா. அவைகள் நின்ற நிலைக்கு தப்பு இல்லைன்னு சொல்ல வழங்குற. அடுத்தபடி அந்த முதுமையை வாங்கி வந்து சொல்லும் போது லாயிலா இல்லல்லாஹு அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு தஹத்த கதமி என்று சொன்னானே, அந்த இடம் உனக்கு ஞாபகமா காட்ட முடியுமா? ஓ நாயகம், அந்த முதுமையை கூப்பிட விட்டு கேட்டாங்களாம். அல்லாஹ் மன்சூர் அவைகளை கொண்டு போட்ட அன்னைக்கு நீ லுஹர் வாங்கி சொல்லும் போது உள்ளத்திலே என்ன நினைச்சேவாப்பா? உள்ளத்தை சொல்லு. கொஞ்ச நாட்களுக்கு முந்தி கழிஞ்ச சம்பவம் தான். வயசு சூபியின் புத்துபுதமான் நீரில் பாதாய ரஹமத்துல்லாஹி கேட்கும்போது அவனால் அந்த முதுமையால் ஒழிக்க முடியவில்லை. நாயகமே, இந்த பள்ளிவாசலே வாங்கக்கூடிய சம்பளத்தை கொண்டு எதுவுமே ஆகாது, ரெண்டு குமரிகளை வச்சு கட்டி கொடுக்க வழி இல்லை என்று நான் நினைச்சேன். அப்ப மண்பட்டி வாங்கி அந்த இடத்தை அவன் வெட்டிப்பாரு. அல்லாஹ் வந்து ஒரு கதமி என்று காலால மிதிச்ச இடத்தை ஒன்று வெட்டிப்பாருன்னு சொன்னாங்களாம். வெட்டி பார்க்கும்போது பரிபூர்ணமான நிறைஞ்ச ஒரு புதையல் அங்கே கிடக்குது. இந்த முதுமையில என்ன ஆயிடுச்சது போகிற கட்டி கொடுக்க வேணுமென்று அந்த லாயிலா இல்லைதான் என்னுடைய காலுக்கு கீழே இருந்து காலால மிதிச்சு பூமியை காட்டின. அப்பத்தான் நாட்களுக்கு பொதுப்படையாக அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி ரொம்ப எந்த ஒரு பதவியிலே உள்ள பெரிய மனிதன் நாம் எல்லாரும் அறியாமல் இப்படி செய்து போட்டேன் என்று எல்லாரும் கவலைப்பட்டாங்களாம். அவைகளுடைய ஹக்கிலே அது தப்பில்லை. நமக்கு இருக்கக்கூடிய இடத்திலே சரியாத்துக்கு மாற்றம் என்று காணும் போது அவைகளை தண்டிப்பது நம்முடைய கடமை. இதே போல இன்னும் ஒரு சரித்திரம் வரலாறு புத்துபுத்தமான் நீரில் பகதாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லப்பட்ட ஈஜிப்து பள்ளியில சில காலங்கள் போய் இருப்பாங்க. முந்தி அவங்க தொழாமலும் மாறி கேட்டு நடந்த சரித்திரம் உண்டு. பின்ன காலம் வந்து அல்லாஹ் தஆலா 5 நேரம் தொழுகை வரலாக்கி இருக்குது. 6 நேரம் தொழுகை வரலான தொழுகை கிடைச்சா நல்லதுண்டு நாடிக்கிட்டு பள்ளியில் இருப்பாங்களாம். 6 வரலான தொழுகை எப்படி கிடக்கும்னு நீங்க கேட்கலாம். பாப்பா ஒரு ஜனாதா வந்தால் அது பகுதிக்கு பாதானே. அப்ப தொழுகையிலையும் பழக்கத்திலேயும் அவைகளுக்கு ஆசைப்பட்ட காலம், அதுகளுக்கு மேலே வேற ஏதும் இல்லாமல் அவைகள் அந்த தொழுகையுடைய இன்பத்திலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் வந்தது. அந்த காலம் இந்த பள்ளியிலே இப்படி உட்கார்ந்து கட்டிருக்கும் போது ஒரு நல்ல எவ்வளோ வாய்வைக்காரன் ஒரு ஷாப் பண்ணி வந்தால் நல்ல எவ்வளோ வாய்வும் பார்வைக்கு லட்சணமான நல்ல குவாலிபிகேஷன் உள்ள ஒரு வாலிபன் பள்ளி வாசலுக்கு வந்து உட்கார்ந்து பார்வைக்கு லட்சணமான நல்ல குவாலிபிகேஷன் உள்ள ஒரு வாலிபன் பள்ளி வாசலுக்கு வந்து உட்கார்ந்து அங்கே உள்ளவங்களுக்காக காசி கூட கையை காட்டி கொடுத்தவங்க கொடுத்தாங்க, கொடுக்காதவங்க கொடுக்கல. அந்த ஆளும் வாங்கிட்டு போயிட்டது. அப்பொழுது ரஹ்மத்துல்லாஹி ஒரு சைடிலே தன்னுடைய ஆளுமாக கண்ணை அடிச்சு கட்டியிருந்த நேரம் இந்த ஆள் இப்படி வந்து போகும்போது இவர்கள் நினைப்பார்கள்,
எப்பரமான தைரியமான பலமான சக்தி உள்ள உடம்பு எந்த வேலையும் செய்யலாம். அப்படி தாங்களே பாப்பாங்க எப்படி கையை காட்டி பிச்சை வாங்குது. ஏராளமான வேலையை செய்து பழக்கக்கூடிய வயசு என்று நினைத்தாங்களாம். இது வேற யாருக்கும் தெரியாது. அவங்க அந்த பழைய மாதிரி தன்னுடைய முஜாதாவிலே உட்கார்ந்துட்டாங்க. பிச்சை வாங்க வந்தாங்க. யார்கிட்டையுமே புதர்க்கமாக பேசையில கொடுத்தவங்க கொடுத்தாங்க, கொடுக்காதவங்க கொடுக்க இல்லை. ஆக்களை ஜோதிக்க வந்ததோ அல்லா வாயிலும் போயிட்டாங்க. தன்னுடைய முஜாதாவிலே இருந்து கொண்டிருக்க அவைகளுக்கு காணுது பெரிய ஒரு கிடாரம். அதிலே ஒரு முழு மனிதனை பொறிச்சு அப்படியே வச்சிருக்குது. கொண்டு வந்து அவைகளுடைய முன்னுக்கு வச்சுக்கிட்டு சொல்றாங்களா, போய் நீ உயிரோட திண்டி இப்ப எல்லா திண்டு கொள்ளு. என்ன ஒரு முழு மனிதனை பெரும் கிடாரத்தில பொறிச்சுக்கிட்டு கொண்டு வந்து நீ உயிரோட திண்டிய இப்ப முழு நல்லா திண்டு கொள்ளு வச்ச போது அவங்களுக்கு பதட்டம் கொடுத்து கண்ண தோணுச்சு. பொறிச்சுக்கிட்டு கொண்டு வந்து நீ உயிரோட திண்டிய இப்ப முழு நல்லா திண்டு கொள்ளு வச்ச போது அவங்களுக்கு பதட்டம் கொடுத்து கண்ண தோணுச்சு. அந்த உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டு பல விதமான சிந்தனைகளுக்கும் அவங்க ஆளாகி விட்டது. அல்லாஹ் ரஹ்மானே, இதே போன்ற ஒரு முழு மனிதனை போய் நீங்க சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு உண்டான பாவம் நான் என்ன செஞ்சது என்று பலரும் சிந்தி அவங்களுடைய புத்தியை ஒன்றும் எட்டுப்படுகிறது இல்லை. கடைசியில ஞாபகம் வருகிறது, அந்த பாதிப்பமான ஆள் பிச்சை வாங்கி வந்ததே. அப்ப நான் யோசிச்சோம் அல்லவா, நல்ல எவ்வளமான உடம்பு, தைரியமான சக்தி கூடிய உடம்பு, இவைகளுக்கு எதுக்காக நல்ல வேலை வெட்டிகள் உள்ள இந்த ஈஜிப்து பட்டணம் நல்ல வேலை செய்து நல்லாக உழைச்சி சென்றும் மூன்றும் நியாயமா நடக்கலாம் என்று யோசிச்சேன். அந்த அனுபவத்துக்கு வந்த ஆபத்து, ஆஹா அந்த மனிதன் பிச்சைக்கு வந்தது இல்லாமல் அல்லாவுடைய செயல், அல்லாஹ் தான் அனுப்புனது, அல்லாவுடைய வேலை என்று காண இல்லையே. அந்த மனிதனுடைய சக்தியும் அவன் பிச்சைக்காரனாக கண்டுதான் எனக்கு அந்த ஆபத்தாயிருக்கும் என்று அவங்களுடைய உள்ள முதல்ல சம்மதம் வேற எதுவும் தான் செய்யறதாக காண இல்லை. இந்த ஒரே ஒரு கட்ட நாட்டம் வந்து போச்சு, அதுக்காக இப்படி என்ன சோதிக்கிறது போல இருக்குது. இனி இந்த மனிதனை கண்ணா எப்படியாவது வாபஸ் வாங்கி பொருத்தம் வாங்க போனா இப்படி நினைச்சு போய்விட்டதே என்று அந்த கவலையிலே அந்த பள்ளியிலே இன்றும் இறங்கி பார்க்கும்போது, இது அந்த காலத்திலே ஈஜிப்து பெரும் பட்டணம் என்று யாரும் சொல்ல கேட்டிருக்கலாம். இந்த ஒரு மனிதனை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முடிஞ்ச வரைக்கும் டவுன்ல எல்லாம் ஓடி ஆடி அலைஞ்சு தேஞ்சு வந்தாங்க, ஒன்றும் காணல, ஆளை கண்டுபிடிக்க முடியல. அப்படி மிசுறு டவுனை விட்டு கொஞ்சம் வெளியே போகும்போது ஒரு ஓடும் ஒரு வறண்ட காடும், அப்ப காடுக்கு நீண்ட ஒரு வாய்க்கால் ஓடிக்கொண்டு போகுது. அப்படி உள்ளம் சொல்லுது, இந்த வாய்க்காலுக்குள்ள அந்த பள்ளிக்கு வந்த மனிதன் எங்கேயாவது இறங்கி நடக்கக்கூடாதா? அதிகமாகவும் இந்த வாய்க்காலில் அவைகள் நடக்கக்கூடும். இறங்கி பார்த்தால் என்னன்னா கூட மனம் சொல்லுது. இன்னும் அடுத்தாப்புல என்ன பைத்தியம், வாய்க்கால பிச்சை வாங்குவோம் வந்தவனா வாய்க்காலுக்குள்ள அவங்களுக்கு என்ன வேலைங்க என்ன சொல்லுது. சரி, எதுக்கும் ஒன்னு இறங்கி பார்த்தா இந்த அவனெல்லாம் பார்த்து காண இல்லையே, ஒன்னு இறங்கி பார்த்தா என்ன யோசனை, அதை நீயத்தில் அந்த வாய்க்காலில் இறங்குனது. டவுனுக்குள்ளே பலவிதமான மரச்செடிகளும் ஆள் கூட்டங்களும் வாகன கூட்டங்களும் எல்லாம் இருக்கும் போது தூரம் காண கஷ்டம். ஆறுமாறும் இல்லாத வெட்ட வெளிச்சமான மைதானிலேயோ இதே போன்ற நீளமான வாய்க்கால்கள்ல இடையில ஆள் இல்லாமல் எவ்வளவோ தூரம் 10-12 மைல் தூரம் காண முடியும். கண்ணுடைய பார்வையுடைய பவுருக்கு கண்டு
இடையில திரையில்லாமல் இருந்தா தூரம் காணும். அப்படி இந்த வாய்க்காலுக்குள்ள எங்கேயாவது இந்த பள்ளியில வந்து பிச்சை வாங்கி அந்த மனிதன் மந்திரிக்க கூடும் என்றுள்ள நாட்டத்திலே அந்த வாய்க்காலில் இப்படி இறங்கி நடந்து கொண்டு விளாத்தி கொண்டு தூரம் காணுறது இடையில திரையில்லை, ஆறும் ஆள்காரும் இல்லை. இப்படி போகும்போது கொஞ்சம் தூரத்துல காணுறது ஒரு மனிதன் குஞ்சு நின்றுக்கிட்டு கையில ஏதோ ஒரு பாத்திரம் சேட்டையோ இல்லாதையோ போன்ற ஏதோ ஒண்ணு வச்சுக்கிட்டு யாரும் அந்த இந்த வாய்க்காலுக்குள்ள சிறு தண்ணி இப்படி ஓடிக்கிட்டு போகும், இப்பவும் காண முடியும். அப்போ ஒரு ஒன்றுக்கு ரெண்டுக்கு எல்லாம் துப்புரவு இருந்துகிட்டு வந்து துப்புரவு செய்யறதுக்கு தோதாய்க்கும். ஓடி போகக்கூடிய தண்ணி கெட்டி கிடந்த தண்ணி மாதிரி இல்லை, சொல்பமாக இருந்தாலும் அது சுத்தமாயிருக்கும். அப்ப அதை கொண்டு துப்புரவு செய்ய முடியும். அதுக்காக யாரும் இறங்கின மனிதனாக இருக்கலாம் என்று நினைச்சு கொண்டு நாங்க பள்ளியில கண்ட ஆளு தானே ஆயிருக்குமான்னு பார்க்கும்போது ஆரோ கீழே கொண்டு வந்து அந்த இடத்துல கழுகி இருக்குது. கழுகி இருந்ததாக ஆதாரம், அதாவது கீழே இப்படி ஆட்டி கழுகும் போது ஒத்தொத்தையில சின்ன சின்ன கல்லுகளை தட்டி போடக்கூடிய தண்ணியுடைய அந்த பவுலுக்கு ஒத்தொத்த இலைகள் பொறிஞ்சு பொறிஞ்சு அந்த காட்டில ஒட்டி ஒட்டி கிடக்குது. அந்த இலைகள் பகிர்ந்து ஏதோ ஒரு எத்தனத்துக்குள்ள போட்டுக்கொண்டு குனிஞ்ச குனிவிலே நிற்குது. பள்ளியில கண்ட மனிதன் என்று அவங்களுக்கு மூஞ்சி காணாவிட்டால் நிலைமைகளை கொண்டு தான் பள்ளியில கண்ட ஆனந்த நம்பிக்கிட்டாங்க. இதுதான் நான் அவைகள்கிட்ட மன்னிப்பு இருக்க வேணும் என்று எழுதி கொண்டு நெருங்க போகும்போது இந்த பழைய மாதிரி எதை பகிக்கிட்டு இருந்து இந்த மனம் எதையே பகி கொண்டு நிற்குது. கொஞ்சம் தூரம் போய் ஜுனில் பகவாதி என்று தெரிஞ்ச உடனே தலையை நிமித்தி கொண்டு போய் ஜுனில் பகவாதி உனக்கும் எனக்கும் எல்லாம் மன்னிப்பான், போங்க போங்க போங்க. இவங்களுக்கு கிடிலம் விளவுடுத்தது, ரோமாஞ்சம் எல்லாம் கிளம்பி விட்டது. அல்லா இதுதானே பிச்சைக்காரம். நான் ஒன்றிய நினைச்சது எனக்கும் என்னுடைய இறைவனுக்கும் அல்லாமல் யாருக்கும் சொல்ல இல்லை. அந்த சரித்திரம் தானே இந்த மனிதன் எடுத்து காட்டுது. இதெல்லாமா பிச்சைக்காரனாய் வந்து நம்மை உள்ள நான் ஒரு ஆள் இவ்வளவு யோசிச்சாங்க, பாக்கி மக்கள் எவ்வளவு இறைச்சி தின்றிருப்பான். இதே போன்றவைகளை கொண்டு நடக்கக்கூடிய பல மக்கள் உண்டு. அவைகளை நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏதும் எதுவும் இல்லாமல் பல கோடி கதியாக காட்டக்கூடிய ஞானிகளும் உண்டு. அவைகளை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த பார்வைகள் நல்லவனையும் கெட்டவனையும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய அறிவுதான் இந்த காலத்திலே மக்களுக்கு ரொம்ப தேவையானது. எந்த காலத்திலையும் அந்த அறிவு நாம படிக்கத்தான் வேணும். இருந்தும் இந்த காலம் இதே போன்ற இந்த சேகுமாரி செவிலியது மக்னாட்டிசக்காரு மேஜிக்காரு சொல்லக்கூடிய இந்த வலையில அதிகமான மக்களும் மயங்கி நாசமா போறது கண்டு கொண்டிருக்குது. அப்ப எல்லாம் நாம படிக்க வேண்டியது முதலாவது செவிலியது வந்து கூப்பிடும் போது இவைகள் எதற்காக கூப்பிடுறது, என்ன உபதேசம் செய்து இவர்களுடைய நடத்தை என்ன. கபுரமகத்தன் எந்த தாயில் இமத்த கூலும் அல்லாத்த வாழும் என்று அல்லாஹ் சொல்லும் போது நான் செய்யாத ஒன்றை கொண்டு எதிரவங்களுக்கு நான் உபசன்யாசம் செய்யும் போது அதை போன்ற அதை பார்க்க பெரும்பாவம் எதுவுமே இல்லை அல்லாஹ்வின் பக்கத்தில் என்று சொல்லும் போது நான் சொல்லி காட்டக்கூடிய அளவுக்கு என்னுடைய நடைமுறைகள் உண்டா என்று நான் பார்க்க வேணும். அப்படி இல்லாத வரையில நான் எவ்வளவு விடிய விடிய காகம் கத்தின போல உங்களுக்கு மத்தியில கத்தினாலும் இந்த சொல்லக்கூடியதை கொண்டு உங்களிலிருந்து நான் பிரயோஜனம் மாத்திரம் ஆயிடுச்சு எப்படி சொன்னாலும் உங்களை மயக்கி எடுக்க வேணும் என்று ஏக நாட்டத்தை வச்சு கொண்டு சொல்லும் போது இந்த சொல்ல நீங்க ராவு சொப்பனம் கண்ட போல கனா கண்டு பல உலகங்கள் காணும் ஒண்ணுமே பேச முடியாத அளவுக்குள்ள பல சொப்பனக்காரும் உண்டு. அந்த சொப்பனம் போல இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் போய் வந்த பல கொல்லங்களாக போய் வந்த ஒவ்வொரு மக்களை கூப்பிட்டு இஸ்திமாவுக்கும் ஜமாத்துக்கும் என்ன பேசியது, நீ உங்களுடைய நிலைமை என்னென்று கேட்டால்
அவைகளுக்கு தனிய போத்தியம் வரும். நான் ஒன்றும் படிச்சுக்கும் கொள்ளையில, என்னுடைய நிலையில எது மாற்றவும் வரையில்லை என்று கண்டு சிந்திச்சு காணக்கூடியவங்களாயிருந்தால் அவைகளுக்கு அதே போதுமான ஆதாரமாகும். அதே போல வேஷதாரிகளான நம்ம நேரத்தில வைத்தும் கூட சொல்லி வச்சமான பிரிக்க நேரம் இல்லை. சீரந்த வேஷம் போட்ட எத்தனையோ கபட சன்னியாசிகள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இவைகளை நாம சோதிக்கிறோம் என்றால் நம்ம நீண்ட நேரம் இல்லை. புதிய நேரத்தை கொண்டு புத்தி உள்ள மக்களுக்கு இவன் உண்மையாளனா திண்மையாளனா என்று அறிய முடியும். அறிந்ததுக்கு மேலே அவன் எவ்வளவு மக்னாட்டிசனோ ஹிப்னோட்டிசனோ எதை காட்டினாலும் நாம நம்ப வேண்டியதாக வராது. அந்த அளவுக்கு உண்டான ஒரு அறிவு, ஒரு பார்வை இந்த காலத்திலே ஆணும் பெண்ணும் படிக்காவிட்டால் கண்டிப்பாக அவாய கூண்டுக்குள்ள நாம போய் கால் பண்ண வேண்டி வரும். அதே தொழிலாக அதே பேரை வச்சுக்கொண்டு அல்லாவுடைய ரசூலுடைய வம்சாவளி அந்த ஹயாத்திலையும் தலைமுறையிலையும் கேட்காதவன் மக்கள் மத்தியில எனக்கு கொஞ்சம் பெருமையுமா இருக்கின்ற அகல் வைத்து தங்கள் என்று சொல்லும் போது முதலாளி சொன்னா கொஞ்சம் மதிப்பா இருக்கும் என்று இந்த போய் ஒரு பக்கம். அசுமா வேலைகள் வரும்போது ஊரிலே இல்லாத சாமானங்கள் சொல்லி நாங்க வாங்குறது எங்களோட கட்டித்தனத்தை பொறுத்து. ஒரு பக்கத்திலே துணி வாங்குவாங்க, ஒரு பக்கத்திலே வேற சாமான் வாங்குவாங்க. இதை போன்ற சம்பாதிக்கக்கூடிய ஏக நீயத்தை கொண்டு வரக்கூடிய பல வேலைக்காரும் பல வேஷதாரிகளும் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவைகள் கையிலே உலகம் ஆடிக்கொண்டிருக்கிறது. மக்கள் பாமர மக்கள், இதை கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி இல்லாத மக்கள் இதே போன்ற மாயா வலையில இந்த கனி வலையில நாமளும் உளுந்து சாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் காலகட்டமும் நம்மிலே நடமாடி கொண்டிருக்கிறது. எல்லா வைத்தியத்திலையும் ஒரு டாக்டருக்கு சிவா அல்லாஹ் கொடுக்க வேணும் என்று அல்லாஹ்வுக்கு எதுவும் கண்டிஷன் இல்லை. கொடுக்கக்கூடியவன் உண்மையாக செய்யும் போது கொடுக்காமல் இருப்பதற்கு நியாயமும் இல்லை. அதே நேரத்திலே உங்கள்கிட்ட செய்யக்கூடிய எனக்கு நானும் செய்யக்கூடியவன் என்று உங்களுக்கும் தெரிஞ்ச வார்த்தவன், நான் இன்னும் ஒரு வேலையை செய்தால் எனக்கு 10 லட்சம் வேணும் அல்லது 1 லட்சம் வேணும் அல்லது 10 ரூபா வேணும்னு கேட்டு வாங்குறதுலே தப்பில்லை. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தது. அதே நேரத்திலே உங்களை ஏமாற்றி பொய் சொல்லி கோழி சொல்லி 10 பைசா வாங்கினா அவனுக்கும் அவனுடைய சந்தானங்களுக்கும் அது தகிக்காது. எந்த காலத்திலே நாம் ஜவாபு சொல்லி ஆக வேணும். நாம் வேலை படித்தவன் இல்லை, கேட்ட கேள்விக்கு என்னமோ நானும் அதுமா வேலைக்காரன் ஒரு கலக்கூடும் சாயவும் கூடியவன் இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கலாம். டாக்டர் நாடி அறியக்கூடிய வைத்தியம் என்று சொல்லக்கூடியவன் இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கலாம். டாக்டர் சரியான முறையில வியாதி வழங்கக்கூடியவன் தான் என்று டாக்டரை கண்டுபிடிக்கலாம். இதுகளுக்கு எல்லாத்துக்கும் ஆராய்ச்சியும் மறுமருந்துகளும் உண்டு. அது ஒண்ணுமே படிக்காமல் நாம போய் இதே போன்ற அபாயகரமான பாதையிலே நம்மை தள்ளி விடுவாங்க. அல்லாஹ்வை காப்பாற்ற வேணும். நானும் நீங்களும் கண்டிப்பாக இதை படித்தாக வேணும். அந்த பக்கம் இருக்க இதுவரையும் அனாவசியமாக நாம பேசி நேரம் கழிச்சதில்லை. மக்களுக்கு உள்ளத்துக்கு சரிபாடாய் இன்னைக்கு நாளைக்கும் கியாமத்துக்கு நிற்கக்கூடிய அறிவுகள் இதிலே ஏதும் வந்திருக்கிறதா இல்லாமலும் இல்லை. இதுவரையும் பேசியதிலே பரிபூர்ணமான சிந்தனைக்குள்ள இடம் இல்லாமலும் இல்லை. அடுத்தபடி நாம ஒவ்வொரு மக்களும் செய்யக்கூடிய வணக்க வழிகள் அல்லாஹ் தஆலா ஏந்து கொள்ளக்கூடியதா இருக்குதா, அல்லாஹ் தட்டிவிடக்கூடியதாக இதுவரைக்கும் நாம் வழங்குகிறதா என்று நான் நம்மை அறிய வேண்டிய ஒரு கடமை உண்டு. அதை தற்சமயம் விவரமாக சொல்வதற்கு கொஞ்சம் கஷ்டம் உண்டு.
ஆசை உள்ள மக்கள் வேணுமென்னா கேட்டு படிக்கலாம்.